அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாம் பாகத்தினுடைய 35வது நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்பை செலுத்தலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்ப்பானாக. 35வது நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய அத்தருசு சாதிச அஷர 16வது பாடத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த 16வது பாடத்திலே முலாரியான ஃபிஅல் எப்படி அமையும், அதை இடத்திற்கு தோதுவாக எப்படி அமைக்க வேண்டும் என்பது குறித்த சட்டங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வாருங்கள் கிதாபிற்குள்ளால் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தருசு சாதிச அஷர 16வது பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தின் 16வது பாடம். இதிலே முலாரியான ஃபிஅலை குறித்து நமக்கு சொல்லித்தர இருக்கிறார்கள். பாருங்கள், ஜலச, ஜலசத், ஜலஸ்த, ஜலஸ்து, ஜலஸ்னா. இப்படி இந்த வரிசையில ஜலசவிற்கு தோதுவாக எஜ்லிசு, அதாவது முதக்கர், வஹதான், காயிப். எஜ்லிசு அவன் ஒரு ஆண் அமர்வான். தஜ்லிசு முஅன்னசு, வஹதான், காயிபத் அவள் ஒரு பெண் அமருவாள். அதே போன்று தஜ்லிசு முஹாத்தபு, வஹதான் முதக்கர். தஜ்லிசு நீ ஒரு ஆண் அமருவாய். அஜ்லிசு நான் அமருவேன். முத்தக்கல்லிம் வஹதான். நஜ்லிசு நாங்கள் அமருவோம். முத்தக்கல்லிம் ஜம்ஐ. இப்படி முஸ்தக்பிலினுடைய வஸ்னுகளை நமக்கு சுருக்கமான முறையில சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்ப நம்ம பாடத்தினுடைய உதாரணங்களை வாசிக்கும் போது நமக்கு முஸ்தக்பிலான ஃபிஅலுக்கு எப்படி பொருள் வைக்கணும் என்பது குறித்த விளக்கங்களை நாம பார்க்கலாம். பொதுவா முஸ்தக்பிலான ஃபிஅல், முதாரியான ஃபிஅலு என்பது முஅரபான ஒன்று. ஃபிஅல்களில் முஅரபு இதுதான். மாதியான ஃபிஅலும் மப்னி, அம்ரு, நஹி இந்த ஃபிஅல்களும் மப்னி. ஃபிஅல்களிலேயே முஅரபான ஒன்று இந்த முதாரியான ஃபிஅல் மட்டும்தான். ஏன்னா முதாரியான ஃபிஅலுக்கு ரஃபும் வரும், அதே போன்று ஜஸ்மும் வரும், அதே போன்று நஸ்பும் வரும், ஜர் வராது. நசுபு எப்போ வரும்? நசுபு செய்யக்கூடிய ஆமில்கள் எல்லாம் இருக்கிற பொழுது நசுபு வரும். அதே போன்று ஜஸ்ம் எப்போ வரும்? ஜஸ்ம் செய்வதற்கு என்று சில ஆமில்கள் இருக்கு. அதை குறித்த பாடங்கள் வரும் பொழுது நாம அந்த ஆமில்களை சொல்லி விளக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த இரண்டு நாசிபும் ஜாசிமும் வரல அப்படின்னா அங்கே முதாரியான ஃபிஅலுக்கு ரஃபா வரக்கூடியதாக இருக்கும். இப்ப பாருங்க, அப்படி இந்த முதாரியான ஃபிஅல் என்பதுதான் ஃபிஅல்களில் முஅரபான ஒன்று, இஅராபுகளை கபூல் செய்யக்கூடிய ஃபிஅல் இது. இப்ப பாருங்க, நம்ம பாடத்தை துவங்கலாம். பாருங்க, முதலாவது உதாரணம் எப்படி சொல்றாங்க? யபுதஉ வாலிதி அஸ்ஸபாஹ பிஸ்ஸலாத்தி வ திலாவத்தில் குர்ஆனி. யபுதஉ வாலிதி என்னுடைய தந்தை ஆரம்பம் செய்வார், துவங்குவார். அஸ்ஸபாஹ காலையை துவங்குவார். பிஸ்ஸலாத்தி தொழுகையை கொண்டும், வ திலாவத்தில் குர்ஆனி குர்ஆன் ஓதுவதை கொண்டும் துவங்குவார். சும்ம பிறகு, யஅகுலுல் ஃபுதூர அவர் காலை உணவை சாப்பிடுவார். வ யஷ்ரபு ஷாய அவர் தேநீரை குடிப்பார். தேநீர்னா டீ.
அவ் அல்லது யஷ்ரபுல் புன்ன. அல் புன்னு அப்படின்னா காஃபி. காஃபியை அவர் குடிப்பார். சும்ம பிறகு எதுகுலுல் மக்தபத்த, அவர் நூலகத்திற்குள்ளால் நுழைவார். வயக்ரஉ, இன்னும் அவர் படிப்பார். வயக்துபு, எழுதுவார். இலா ஸலாத்தி லுஹ்ரி, லுஹர் தொழுகை வரை அவர் எழுதுவார், படிப்பார். ஃபயதுஹபு இலல் மஸ்ஜிதி, லுஹர் தொழுகை வந்தவுடன் பள்ளிவாசலின் பக்கம் அவர் செல்வார். எதற்கு? லி அதா ஸலாத்தி, அந்த லுஹர் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலின் பக்கம் அவர் செல்வார். ஃபயர்ஜிஉ இலல் பைத்தி, உடனே அவர் வீட்டின் பக்கமாக திரும்பி விடுவார். சும்ம பிறகு யஅகுலு அல் கதா, மதிய உணவை அவர் சாப்பிடுவார். இப்ப இந்த வார்த்தைகளுக்கு உண்டான தர்க்கீபை பார்ப்போம். யப்தஉ, யப்தஉ ஃபிஇல் முதாரி மர்ஃபூ. இதற்கு ரஃபா செய்த ஆமில் எதுனா ஹுலுவுன் அனின் நாசிபி வல் ஜாசிமின்னு சொல்லுவாங்க. அவாமில்ல மஅனவியான இரண்டு ஆமில்களுடைய வரிசையில ஒன்று இது. முபத்ததா ரஃபா பெற்று வரும், அதற்கும் ஆமில் லாஹிர் அல்ல. முபத்ததா ரஃபா பெற்று வரும், அதற்கு ஆமில் மாணவி. இப்திதா என்பதுதான் அங்க ஆமில், அது ஆரம்பத்துல வருது. இதே போன்று முலாரியான ஃபிஅலும் ரஃபா பெற்று வரும் பொழுது அங்க ரஃபா செய்யக்கூடிய ஆமில் மாணவி. அது என்னன்னு இருக்கும்? ஹுலுவுன் அனின் நாசிபி வல் ஜாசிமி, நஸ்பு செய்யக்கூடிய அன், லன், கை, இதன், இந்த நான்கு ஆமிலை விட்டும், ஜஸ்ம் செய்யக்கூடிய இன், லம், லம்மா, லாமுல் அம்ரி, லாலின் நஹி, இந்த ஆமில்களை விட்டும் நீங்கிய இருப்பது. இதுதான் முதாரியான ஃபிஅலுக்கு ரஃபா செய்யக்கூடிய ஆமில். மாணவி கண்ணுக்கு தெரியாது, வார்த்தையால் மொழியப்படாது. அப்ப யப்தஉ முதாரியான ஃபிஅல், ஃபிஅல் முதாரி மர்ஃபூ, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. வாலிதி, யப்தஉ உடைய ஃபாஇல் முதாஃபு, யா முதாஃப் இலைஹி. அஸ்ஸபாஹ மஃஊல், பா ஜாரு, அஸ்ஸலாத்தி மஜ்ரூரு, வாவு ஹர்ஃப் அத்ஃப், திலாவத்தி மஅதூஃப் முதாஃப். எங்க அத்ஃப் செய்யணும்? திலாவத்திய ஸலாத்தில அத்ஃப் செய்யணும். மஅதூஃப் முதாஃப், அல் குர்ஆனி முதாஃப் இலைஹி. சும்ம ஹர்ஃப் அத்ஃப், யஅகுலு ஃபிஇல் முதாரி ضمير فاعل, அல் ஃபுதூர மஃஊல். வாவு ஹர்ஃப் அத்ஃப், யஷ்ரபு ஃபிஇல் முதாரி ضمير فاعل, الشاي مفعول. أو حرف عطف يشرب معطوف فعل مضارع ضمير فاعل, البن مفعول. ثم حرف عطف يدخل فعل مضارع ضمير فاعل, المكتبة مفعول. واو حرف عطف يقرأ معطوف, எங்க இதை எதுகுலு அத்ஃப் செய்யணும். ஃபிஇல் முதாரி ضمير فاعل, வாவு ஹர்ஃப் அத்ஃப் யக்துபு மஅதூஃப், அதையும் எதுகுலுல அத்ஃப் செய்தரணும். யக்துபு ஃபிஇல் முதாரி ضمير فاعل, இலா ஜாரு, ஸலாத்தி மஜ்ரூர் முதாஃப், அல் லுஹ்ரி முதாஃப் இலைஹி. ஃபா என்பது ஹர்ஃப் அத்ஃப் தான், பிமஅன தஅகீபி வைக்கலாம். அல்லது ஃபா என்பது ஃபா ஃபஸீஹியான ஃபான்னு சொல்லுவாங்க. ஃபஸீஹியான ஃபா அப்படின்னா ஒரு போக்கப்பட்ட ஷர்த்தினுடைய ஜவாபில் வரக்கூடிய ஃபா. அப்போ லுஹர் தொழுகையின் பக்கம், லுஹர் தொழுகை வரை எழுதுவார், படிப்பார். அப்ப இந்த ஃபாக்கு முன்னாடி ஒரு ஷரத் இருக்கும். அப்படி லுஹர் தொழுகை வந்து விட்டால் ஃபயதுஹபு, அவர் சென்று விடுவார் அப்படின்னு ஒரு ஷரத்து போக்கப்பட்டு அதனுடைய ஜவாபில வரக்கூடிய ஃபாக்கு தான் ஃபா ஃபஸீஹியான ஃபான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஃபாவாகவும் இதை வைக்கலாம். எதுஹபு ஃபிஇல் முதாரி ضمير فاعل, இலா ஜாரு, அல் மஸ்ஜிதி மஜ்ரூரு, லாம் ஜாரு, அதாஇ மஜ்ரூர் முதாஃப், அஸ்ஸலாத்தி முதாஃப் இலைஹி. ஃபா என்பது நாம சொன்ன மாதிரி ஃபஸீஹியான ஃபாவாகவும் வைக்கலாம், தஅகீபுடைய மானாவை கொண்ட அத்ஃபுடைய ஃபாவாகவும் வைக்கலாம். இர்ஜிஉ ஃபிஇல் முதாரி ضمير فاعل, இலா ஜாரு, அல் பைத்தி மஜ்ரூர், சும்ம ஹர்ஃப் அத்ஃப், யஅகுலு ஃபிஇல் முதாரி ضمير فاعل மஅதூஃப், எங்க அத்ஃப் செய்யணும்? யஅகுலுவ யர்ஜிஉல. அல் கதா என்பது மஃஊல். இப்ப இஅராப பாருங்க. யப்தஉ ஃபிஇல் முதாரி மர்ஃபூ, அப்போ எதை கொண்டு ரஃபா ஃபிஇல் முதாரி? இங்க அது லம்மத்தை கொண்டு, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு தான் ரஃபா. வாலிதி என்பது ஃபாஇல் மர்ஃபூ, ஆனா இங்க வாலிதி என்பது பொதுவா யாவின் பக்கம் முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் இதாஃபத்து செய்யப்பட்ட இஸ்முகள்
3 இஅராபுமே அங்க முகத்தராக தான் வரும். ரஃபு பெற்ற நிலையிலும் நஸ்பு ஜர்ரி எந்த நிலையிலையும் அதனுடைய இஅராபு முகத்தர். அப்ப முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. யா என்பது முதாஃப் இலைஹி மஹல்லு ஜர்ரு, ஆனால் லமீர் என்பதால் அது மப்னி. அஸ்ஸபாஹ மஃபூலு லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. பா ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் மப்னி. அஸ்ஸலாத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவு ஹர்ஃப் அத்ஃபு என்பதால் அது மப்னி. திலாவத்தி மஅதூஃப் முலாஃபு கஸ்ரத்தை கொண்டு லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் குர்ஆனி முலாஃபி இலைஹி அதுவும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. சும்ம ஹர்ஃப் அத்ஃபு ஹர்ஃப் என்பதால் அது மப்னி. யகுலு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாஇல் மர்ஃபூ எதை கொண்டு லம்மத்தை கொண்டு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. அல் ஃபுதூர மஃபூல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ் ஹர்ஃப் அத்ஃபு என்பதால் அது மப்னி. யஷ்ரபு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாஇல் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. அஷாய மஃபூல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அவு ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் மப்னி. யஷ்ரபு ஃபிஇல் முதாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. அல் புன்ன மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. சும்மா ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது மப்னி. யதுகுலு ஃபிஇல் முதாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. அல் மக்தபத மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது மப்னி. யக்ரஉ மஅதூஃப் ஃபிஇல் முதாரி அது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. வாவ் ஹர்ஃப் என்பதால் மப்னி. யக்துபு ஃபிஇல் முதாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. இலா ஜாரு ஹர்ஃப் என்பதால் மப்னி. ஸலாத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல்லுஹ்ரி முலாஃப் இலைஹி மஜ்ரூர் எதை கொண்டு லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஃபயதுஹபு ஃபா ஹர்ஃப் என்பதால் மப்னி. யதுஹபு ஃபி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. இலா ஹர்ஃபுல் ஜர் என்பதால் மப்னி. அல் மஸ்ஜிதி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. லி அதா இலாம் ஹர்ஃப் என்பதால் மப்னி. அதா இ மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அஸ்ஸலாத்தி முலாஃப் இலைஹி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஃபா ஹர்ஃப் என்பதால் மப்னி. யர்ஜிஉ லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. இலா ஹர்ஃப் என்பதால் மப்னி. அல் பைத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. சும்ம ஹர்ஃப் அத்ஃப் ஹர்ஃப் என்பதால் மப்னி. யஅகுலு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. அல் கதா என்பது மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அடுத்து பாருங்க வதபுத உம்மி அஸ்ஸபாஹ என்னுடைய உம்மா துவங்குவார்கள். அஸ்ஸபாஹ காலையை துவங்குவார்கள். கதாலிக்க அதே போன்று எதை போன்று அபுக்கு குறிப்பிட்டதை போன்றே காலையை துவங்குவார்கள். பிஸ்வலாத்தி தொழுகையை கொண்டும் திலாவத்தில் குர்ஆனி குர்ஆன் ஓதுவதை கொண்டும் துவங்குவார்கள். பாருங்க அப்ப வாவ் என்பது இஸ்தினாஃபா வைக்கலாம். அது ஹர்ஃப் ஹர்ஃப் இஸ்தினாஃப். தபுதஉ ஃபிஇல் முதாரி உம்மி ஃபாஇல் முதாஃப் யா முதாஃப் இலைஹி அஸ்ஸபாஹ மஃஊல் காஃப் ஜாரு தாலிக இஸ்மி இஷாரா மஜ்ரூர் பா ஜாரு அஸ்ஸலாத்தி மஜ்ரூர் வாவ் ஹர்ஃப் அத்ஃப் திலாவத்தி மஅதூஃப் இங்க அஸ்ஸலாத்தில் அத்ஃப் செய்யணும். திலாவத்தி மஅதூஃப் முலாஃப் அல் குர்ஆனி முலாஃப் இலைஹி. இஅராப் பாருங்க வாவ் ஹர்ஃப் என்பதால் மப்னி. தபுதஉ ஃபிஇல் முதாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. உம்மி ஃபாயிலு முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. இங்க எப்படி வாலிதிக்கு நாம முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபான்னு சொன்னமோ அதே போன்று இதுவும் முத்தக்கல்லிமுடைய ஆவின் பக்கம் இதாஃபத் செய்யப்பட்ட இஸ்மு அதுவும் முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. யா முலாஃப் இலைஹி மஹல்ல ஜர்ரு லமீர் என்பதால் அது மப்னி. அஸ்ஸபாஹ மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. காஃப் ஜாரு காஃப் அப்ப ஹர்ஃப் மப்னி. ஸாலிக என்பது மஜ்ரூர். இஸ்மி இஷாரா மஹல்லு ஜர்ரு ஆனால் இங்கே இஸ்மி இஷாராக்கள் முழுக்க மப்னி, எனவே இதுவும் மப்னி. பா ஜாரு ஹர்ஃப் என்பதால் மப்னி. அஸ்ஸலாத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது மப்னி. திலாவத்தி மஅதூஃப் முலாஃப் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் குர்ஆனியும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. காரணம் அது முலாஃபி இலைஹி. இப்ப அடுத்த வார்த்தை பாருங்க. வயப்தஉ அஹி அஸ்ஸகீரு ஐதன் என்னுடைய சிறிய சகோதரனும் துவங்குவார். சபாஹஹு அவருடைய காலையை துவங்குவார். பிஸ்ஸலாத்தி தொழுகையை கொண்டும் திலாபத்தில் குர்ஆனி குர்ஆன் ஓதுவதை கொண்டும் துவங்குவார்கள். வதபுதஉ உக்தி ஐதன் என்னுடைய சகோதரியும் துவங்குவாள். சபாஹஹா அவளுடைய காலையை துவங்குவாள். பிஸ்ஸலாத்தி தொழுகையை கொண்டும் திலாவத்தில் குர்ஆனி குர்ஆன் ஓதுவதை கொண்டும் துவங்குவாள். இப்படி எல்லாருமே குர்ஆன் ஓதியும் தொழுகையை கொண்டுதான் அவரவர்களுடைய காலையை துவங்குறாங்க. இதனுடைய இஅராப் பாருங்க. வாவ ஹர்ஃப் இஸ்தினாஃப் யப்தஉ ஃபிஇல் முதாரி அஹி ஃபாஇல் முதாஃப் யா முதாஃப் இலைஹி
அஸ்ஸகீரு சிஃபத்து, அஹி எனும் மௌசூஃபினுடைய அஸ்ஸகீரு சிஃபத்து. ஐலன் போக்கப்பட்ட ஃபிஇல் லமீர் ஃபாயிலுடைய மஃஊல் முத்லக். ஸபாஹ மஃஊல் முலாஃப் ஹு முலாஃப் இலைஹி. ஐலன் மஃஊல் முத்லக்னா ஸபாஹ என்பது நாம மஃஊல் ஃபீஹியாகவும் வைக்கலாம், மஃஊல் பிஹியாகவும் வைக்கலாம். காலையை துவங்குவார் அப்படின்னா அது மஃஊல் பிஹி, மஃஊல்னு சொல்லுவோம். காலையிலே அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், மஃஊல் ஃபீஹி ஆகணும். அதே போன்றுதான் மேல வந்த எல்லா ஸபாஹும் அதே போன்றுதான். பாருங்க, பா ஜாரு ஸபாஹ மஃஊல் முலாஃபுஹு முலாஃப் இலைஹி, பா ஜாரு ஸலாத்தி மஜ்ரூர், வாவ் ஹர்ஃப் அத்ஃப், திலாவத்தி மஅதூஃப், முலாஃப் அல் குர்ஆனி முலாஃப் இலைஹி, வாவ் ஹர்ஃப் அத்ஃப், தபுதஉ ஃபிஇல் முதாரி, தபுதஉ இங்க யப்தஉ அத்ஃப் செய்யணும். உக்தி உக்தி ஃபாஇல் முலாஃப் யா முலாஃப் இலைஹி. ஐலன் போக்கப்பட்ட ஃபிஇல் லமீர் ஃபாயிலுடைய மஃஊல் முத்லக். ஸபாஹ மஃஊல் முலாஃப் ஹா முலாஃப் இலைஹி, பா ஜாரு ஸலாத்தி மஜ்ரூர், வாவ் ஹர்ஃப் அத்ஃப், திலாவத்தி மஅதூஃப், முலாஃப் அல் குர்ஆனி முலாஃப் இலைஹி. இஅராப் பாருங்க, வாவ் ஹர்ஃப் அத்ஃப் இஸ்தினாஃப் என்பதால் அது மப்னி. யப்தஉ ஃபிஇல் முலாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. அகி என்பது ஃபாயிலு மர்ஃபூஉ, ரஃபஇதை கொண்டு ரஃபஇ, முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. யா முலாஃப் இலைஹி மஹல் ஜர் என்பதால் அது லமீர் என்பதால் அது மப்னி. அகி என்பது முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. அஸ்ஸகீரு அகி உடைய சிஃபத்து என்பதால் அகி மர்ஃபூஉ, எனவே அஸ்ஸகீரு மர்ஃபூஉ. எதை கொண்டு மர்ஃபூஉ, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. ஐலன் மஃஊல் முத்லக் என்பதால் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ஸபாஹ மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ஹு முலாஃப் இலைஹி மஹல் ஜர், ஆனால் லமீர் என்பதால் அதுவும் இந்த ஹு என்பதும் லமீர் என்பதால் மப்னி. பா ஜாரு ஹர்ஃப் என்பதால் மப்னி. ஸலாத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். வாவ் ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது மப்னி. திலாவத்தி மஅதூஃப் முலாஃப் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். அல் குர்ஆனி முலாஃப் இலைஹி என்பதால் அதுவும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். வாவ் ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது மப்னி. தபுதஉ ஃபிஇல் முலாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. உக்தி முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. யா முலாஃப் இலைஹி மஹல் ஜர், லமீர் என்பதால் அது மப்னி. ஐலன் போக்கப்பட்ட ஃபிஇல் லமீர் ஃபாயிலுடைய மஃஊல் முத்லக். ஸபாஹ மஃஊல் முலாஃப் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ஹா முலாஃப் இலைஹி மஹல் ஜர் என்றாலும் லமீர் என்பதால் அது மப்னி. பா ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அது மப்னி. அஸ்ஸலாத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மப்னி. ஹர்ஃப் என்பதால் திலாவத்தி மஅதூஃப் முலாஃப் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். அல் குர்ஆனி முலாஃப் இலைஹி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். இப்படி இதுவரை சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு பொருள், தர்கீப், இஅராபை நாம பார்த்துட்டோம். இனி அடுத்த வார்த்தை. சும்ம யஜ்லிசு அபி அவ்வலன் ஹவுல மாஇதத்தில் ஃபுதூரி. சும்ம பிறகு, யஜ்லிசு அபி என்னுடைய தந்தை அமருவார், அவ்வலன் ஆரம்பமாக, ஹவுல மாஇதத்தில் ஃபுதூரி, ஹவுலன சுற்றி, மாஇதத்தின உணவு தட்டு, ஃபுதூர்னா காலை உணவு தட்டை சுற்றி ஆரம்பமாக என் தந்தை அமருவார். சும்ம தஜ்லிசு உம்மி என்னுடைய உம்மா அமருவாள். சும்ம தஜ்லிசு ஜத்ததி என்னுடைய பாட்டி அமருவாள். சும்ம யஜ்லிசு அஹி என்னுடைய சகோதரர் அமருவார். சும்ம தஜ்லிசு உக்தி பிறகு என்னுடைய சகோதரி அமருவாள். பாருங்க, இப்போ இதற்குரிய தர்கீப பாருங்க. சும்ம ஹர்ஃப் அத்ஃப், யஜ்லிசு ஃபிஇல் முதாரி, அபி ஃபாஇல் முலாஃப், யா முலாஃப் இலைஹி. அவ்வலன் என்பதை நாம ஹாலாகவும் வைக்கலாம். ஹவுல மஃஊல் முலாஃப், மாஇதத்தி முலாஃப் இலைஹி முலாஃப், அல் ஃபுதூரி முலாஃப் இலைஹி. சும்ம ஹர்ஃப் அத்ஃப், தஜ்லிசு ஃபிஇல் முதாரி, உம்மி ஃபாஇல் முலாஃப், யா முலாஃப் இலைஹி. சும்ம ஹர்ஃப் அத்ஃப், தஜ்லிசு ஃபிஇல் முதாரி, ஜத்தத்தி ஃபாஇல் முலாஃப், யா முலாஃப் இலைஹி. சும்ம ஹர்ஃப் அத்ஃப், யஜ்லிசு ஃபாஇல், யஜ்லிசு ஃபிஇல் முதாரி, அஹி ஃபாஇல் முலாஃப், யா முலாஃப் இலைஹி. சும்ம ஹர்ஃப் அத்ஃப், தஜ்லிசு ஃபிஇல் முதாரி, உக்தி ஃபாஇல் முலாஃப், யா முலாஃப் இலைஹி. இந்த தஜ்லிசு, தஜ்லிசு, யஜ்லிசு, தஜ்லிஸ் இந்த நான்குமே இந்த யஜ்லிசுல தான் நாம அத்ஃப் செய்து கொண்டே வரணும்.
இந்த எஜ்லிசு மேல உள்ள எபுதஉ அப்படி மேல தொடரக்கூடியதாக இருக்கும். பாருங்க, இப்ப இதற்குரிய ஆராபு சும்ம ஹர்ஃப் என்பதால் மபுனி, எஜ்லிசு ஃபிஇல் முதாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய், அபி முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய், யா முலாஃப் இலைஹி மஹல்லு ஜர்ரு மபுனி லமீர் என்பதால், அவ்வலன் என்பது ஹால்னு சொன்னோம் நஸ்பு லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, ஹவுல மஃபூலு முலாஃபு மஃபூலு ஃபீஹியாக தான் இருக்கணும், மஃபூலு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய், லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, முலாஃபு மாஇதத்தி முலாஃப் இலைஹி ஜர்ரு லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு, அல் ஃபுத்தூரி முலாஃப் இலைஹி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு, சும்ம ஹர்ஃப் என்பதால் அது மபனி, தஜ்லிசு ஃபிஇல் முதாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய், உம்மி ஃபாஇல் முலாஃபு முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய், அபி எப்படி முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா அதை போன்றத உம்மியும், யா என்பது முலாஃப் இலைஹி மஹல்லு ஜர்ரு ஆனால் லமீர் என்பதால் மபனி, சும்ம என்பது ஹர்ஃபு அதுவும் மபனி, தஜ்லிசு ஃபிஇல் முதாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய், ஜத்தத்தி ஃபாஇல் முலாஃபு அது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய், யா முலாஃப் இலைஹி மஹல்லு ஜர்ரு என்பதால் லமீர் என்பதால் அது மபனி, சும்ம ஹர்ஃப் என்பதால் மபனி, எஜ்லிசு ஃபிஇல் முதாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய், அஹி முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய், யா முலாஃப் இலைஹி மஹல்லு ஜர்ரு லமீர் என்பதால் மபனி, சும்ம என்பது ஹர்ஃப் அத்துஃபு என்பதால் அது மபனி, தஜ்லிசு ஃபிஇல் முதாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய், உக்தி ஃபாஇலு முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய், யா முலாஃப் இலைஹி லமீர் என்பதால் அது மஹல்ல ஜர்ராக இருந்தாலும் அது மபனி. இப்போ அடுத்த வார்த்தை பாருங்க, என்னது, ஃபனஅகுலு எனவே நாங்கள் சாப்பிடுவோம், ஜமீஅன் அனைவரும், அல் ஃபுத்தூர காலை உணவை, வ நஷ்ரபு ஜமீஅன் அஷ்ஷாய நாங்கள் அனைவரும் தேநீரை குடிப்போம், அல்லது அல் புன்ன காஃபியை குடிப்போம், வ அன்ஹது அன அவ்வலன் நான் ஆரம்பமாக எழுந்திருப்பேன், சும்ம என்ஹது வாலிதி பிறகு என்னுடைய தந்தை எழுந்திருப்பார், சும்ம என்ஹது அஹி பிறகு என்னுடைய சகோதரர் எழுந்திருப்பார், சும்ம சும்ம தன்ஹதுல் உஹ்து பிறகு சகோதரி, வல் உம்மு உம்மா, வல் ஜத்தத்து பாட்டி எழுவார்கள், சும்ம நகுசிலு ஐதியனா பிறகு நாங்கள் எங்களுடைய கரங்களை கழுவுவோம், சும்ம நகுசிலு உஜூஹனா பிறகு எங்களுடைய முகங்களை நாங்கள் கழுவுவோம், வனஷ்குருல்லாஹ தஆலா அலா நிஅமிஹி அல்லாஹுவிற்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம், அலா நிஅமிஹி வனஷ்குருல்லாஹ தஆலா உயர்ந்த அல்லாஹு தஆலாவிற்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம், அலா நிஅமிஹி அவனுடைய நிஅமத்தின் மீது. பாருங்க, இந்த வார்த்தைகளுக்குரிய தர்கீபை பார்ப்போம். ஃபா இது ஹர்ஃப் அத்துஃபாக வைக்கலாம், தஅகீபுடைய மானாவோடு, நஅகுலு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. நாம இந்த வார்த்தைகளுக்கு தர்கீபையும் இஅராபையும் சேர்த்து வைப்போம். இதற்கு முன்பாக தர்கீபு தனியாக இஅராபு தனியாக வைப்போம். இப்ப நாம சேர்த்து நம்ம ரெண்டையும் வைத்து பழகணும். நஅகுலு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. ரஃபஇ செய்த ஆமிலது நாம சொல்லியிருக்கிறோம், ஹுலுவுன் அனின் நாசிபி வல் ஜாசிமி எனும் மானவியான் ஆமில். நஸ்பு செய்யக்கூடிய இன்னும் ஜஸ்மு செய்யக்கூடிய ஆமில்கள் வராமல் இருப்பதுதான் இதற்கு ரஃபா வருவதற்குண்டான ஆமில். ஜமீஅன் என்பதோ அது தஅக்கீத் முஅக்கித், நம்ம தவாபிகள்ல பார்ப்போம், தஅக்கீதுக்காக வேண்டி வரும், இதுவும் மன்சூப் தான். அல்லது ஜமீஅன் என்பதை ஹாலாக வைக்கலாம். ஹால்னா இப்படி நஸ்பு லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, இங்க ஹாலாக வைப்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம தஅக்கீதுன்னு கொண்டு வந்தா இது முஅக்கிது, இப்ப முஅக்கது ஒன்று இங்க வரணும், முஅக்கதுக்கு வரக்கூடிய இஅராபு தான் முஅக்கிதுக்கு வரணும். அப்ப இங்க முஅக்கது என்னவாக இருக்கணும், இதுல உள்ள ஃபாயில் லமீரா இருக்கணும். ஆனால் இங்க அப்ப ஃபாயிலுக்கு ரஃபஅனா இங்கே ஜமீஉன் வரணும், அப்படி வரல. நஸ்பு வந்து இருக்கிறதுனால நமக்கு என்ன விளங்குதுன்னா, இது தஅக்கீதினுடைய ஜமீ அல்ல, இது ஹாலாக வந்த ஜமீ. எனவே லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, அல் ஃபுத்தூர மஃஊல் நஅகுலு உடைய மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு,
வாவ் ஹர்ஃபு அத்ஃப் என்பதால் அது மப்னி. நஷ்ரபு ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாஇல் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. ஜமீஅன் என்பது ஹால் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அஷ்ஷாய என்பது நஷ்ரபு உடைய மஃபூல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அவு ஹர்ஃபு அத்ஃப் என்பதால் அது மப்னி. அல் புன்ன மஃஊல் மஅதூஃப். எங்க அல் புன்ன என்பதை அஷ்ஷாயல் அத்ஃப் செய்யணும். அப்ப இதுவும் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ் ஹர்ஃபு அத்ஃப் என்பதால் அது மப்னி. அன்ஹலு மஅதூஃப். எங்க அத்ஃப் செய்யணும்? அகுலுல் அத்ஃப் செய்யணும். அன்ஹலு ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாஇல். அன்ஹலு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. அன என்பது லமீர் ஃபஸ்ல். லமீர் என்பதால் அது மப்னி. அவ்வலன் என்பதை நாம ஹாலா அர்த்தம் வச்சோம் மேல, அதே மாதிரி இங்கேயும் ஹாலாக வைக்கலாம் ஆரம்பமான நிலையில். அப்போ லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. சும்ம ஹர்ஃபு அத்ஃப் என்பதால் அது மப்னி. யன்ஹலு ஃபிஇல் முலாரி, அதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. வாலிதி ஃபாஇல் முலாஃப் யா முலாஃப் இலைஹி. வாலிதி என்பது முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. யா முலாஃப் இலைஹி மஹல் ஜர் லமீர் என்பதால் அது மப்னி. சும்ம ஹர்ஃபு அத்ஃப் என்பதால் அது மப்னி. யன்ஹலு ஃபிஇல் முலாரி அஹி ஃபாஇல் முலாஃப் யா முலாஃப் இலைஹி. யன்ஹலு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. அஹி முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. யா முலாஃப் இலைஹி மஹல் ஜர், அது மப்னி லமீர் என்பதால். சும்ம ஹர்ஃபு அத்ஃப் என்பதால் அது மப்னி. தன்ஹலு ஃபிஇல் முலாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. அல் உக்து ஃபாஇல் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. வாவ் ஹர்ஃபு அத்ஃப். அல் உம்மு மஅதூஃப். உம்மு என்பதை உக்துல அத்ஃப் செய்யணும். அல் உம்மு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. வாவ் ஹர்ஃபு அத்ஃப். ஹர்ஃப் என்பதால் மப்னி. அல் ஜத்தத்து என்பது உக்துல அத்ஃப் செய்யப்படணும், அதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. சும்ம ஹர்ஃபு அத்ஃப். நகுசிலு ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாஇல். ஐதிய மஃஊல் முலாஃப் நா முலாஃப் இலைஹி. வாவ் ஹர்ஃபு அத்ஃப். நகுசிலு மஅதூஃப் ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாஇல். وجوه مفعول مضاف نا مضاف إليه. واو حرف عطف. نشكر فعل مضارع ضمير فاعل. الله مفعول. تعالى என்பது فعل مضارع ضمير فاعل جملة حال. அலா ஜாரு நிஅமி மஜ்ரூர் முலாஃபிஹி முலாஃப் இலைஹி. இஅராப் பாருங்க. சும்ம ஹர்ஃப் என்பதால் மப்னி. நக்ஸிலு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. ஐதிய மஃஊல் முலாஃப் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. நா முலாஃப் இலைஹி மஹல் ஜர் என்பதால் அது மப்னி. வாவ் ஹர்ஃப் அத்ஃப். ஹர்ஃப் என்பதால் மப்னி. நக்ஸிலு ஃபிஇல் முலாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. உஜூஹ மஃஊல் முலாஃப் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. நா முலாஃப் இலைஹி, அது லமீர் மஹல் ஜர் லமீர் என்பதால் அது மப்னி முலாஃப் இலைஹி. வாவ் ஹர்ஃப் அத்ஃப். ஹர்ஃப் என்பதால் மப்னி. நஷ்குரு ஃபிஇல் முலாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. அல்லாஹ மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. தஆலா என்பது ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாஇல். அல்லாஹ எனும் ஜும்லாவினுடைய சிஃபத்தாக வைக்கலாம். ஜும்லா சிஃபத் ஹாலாக வைப்பதை விட அல்லாஹ எனும் அந்த மஃஊலினுடைய ஜும்லா சிஃபத் ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாஇல். இதுவும் முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ தான். அலா ஜாரு. அலா ஹர்ஃப் என்பதால் மப்னி. நிஅமி மஜ்ரூர் முலாஃப் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். ஹி என்பது முலாஃப் இலைஹி, அது மஹல் ஜர், ஆனால் லமீர் என்பதால் அது மப்னி. இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய பாடம் இதனோடு நிறைவு பெறுகிறது. இனி நாம் அடுத்த பாடம் சும்ம அர்கபு என்பதிலிருந்து நாம் அடுத்த நாள் பாடத்திலே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.